புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில் துறையிலே தினசரி கடமையிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரிய வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழிய வகுப்புகள் இணைய வழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்று. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனை உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.
தவத்தை நிறைவு செய்யும் விதமாக இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து குழைத்து கண்களில் ஒற்றை முகத்தை வருடி கைகளை மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு, பின்பு மெதுவாக கைகளை இறுக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவும் மற்றும் மகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை நமது உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி அளித்து வருகின்றது. இத்தகைய சிறப்பான கல்வியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம் மாலை என்ற சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் நமது உலக மகரிஷியின் கனவாம் உலக கனவினை நினைவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundalniyoga.edu.in என்ற இணையத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அருள்நிதி சுயம்புக்கணி அம்மா அவர்கள் தவ வாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனை உரை அளித்துள்ளார்கள். அம்மாவை அனைவரின் சார்பிலும் வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாவை வாழ்த்துவோம். இன்று துரிய தவத்தை சிறப்பாக நடத்திய வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தவ வாழ்வு. வாழ்க்கை என்பது மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம். இந்த காலத்துல எல்லா மனிதர்களும் துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை தான் ஆடுறாங்க. ஆனா இன்று மனிதன் வாழ்க்கையில இன்பம் மட்டும்தான் நிறைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை நம் எல்லாருக்குமே தெரியும். நாம் வாழும் வாழ்க்கை முறையானது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண்பாடாக அமையும் போது துன்பம்தான் வருகிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்பம் தடுக்கப்படுகிறது. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு மாயையில் சிக்கிக்கொண்டு தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த செய்த தவறுகளே துன்பமாக மீண்டும் மீண்டும் உழைக்கிறது. அப்போ இதை நாம் முதலில் தெரிந்து கொண்டு அறிவில் தெளிவு வந்த பிறகுதான் இனி துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் இனி ஏனும் தவறுகள் செய்யாம இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு வர வேண்டும். விழிப்பு நிலை இல்லை என்றால் நாம் வந்த வேலை பிறவியின் நோக்கமே மறந்து போகுது. அதைத்தான் வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால பிடித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் நம்முடைய பிறவியின் நோக்கத்தை அடைய முயற்சி செய்யாமல் நாம் பந்தங்களை பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்பது தெரிகிறது. நம்முடைய பிறவியின் நோக்கமே அறிவில் முழுமை பெறுதல், இறைநிலையை உணர்தல் தான். மனிதர்கள் பிறக்கும் போது எவரும் எதுவும் கொண்டு வந்ததில்லை, இறக்கும் போதும் எதுவும் கொண்டு போவதும் இல்லை என்ற எண்ணம் இல்லாததாலதான் பிறவியின் நோக்கமே மறந்து விடுறாங்க. அப்ப மனிதனுக்கு தன்முனைப்பு காரணமாக தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருட்பற்றும் ஏற்பட்டு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் வளர்ந்து கொண்டே போகுது. அதன் விளைவாக தான் பஞ்சமா பாதகங்கள் என்ற பொய், சூது, கொலை, களவு, கற்பழிப்பு போன்ற 50 பழி செயல்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்க்கிறோம். அதனாலதான் இறைவனை பற்றிய எண்ணமே மறந்து விடுகிறது. இந்த நிலை மாற வேண்டுமானால் தகுந்த மனப்பயிற்சியின்றி முடியாது. ஏனெனில் தவறிழைப்பதும் மனம், இனி தவறு செய்துவிடக் கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். மகான் ஒரு பாடல்ல சொல்வாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட
மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே, மனதிலே உளையெல்லாம் மற்றங்கு தேடுவீர். இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நெறியை விஞ்ஞான ரீதியாக விளக்கி நல்வாழ்வு பெற உதவும் கலைதான் மனவளக்கலை. இந்த அரிய கலையை வழங்கிய ஒரு சிறந்த குருவை அடைந்தது நாம் பெற்ற பெரும் பாக்கியம், நம் பெற்றோர்கள் செய்த புண்ணியம். இப்போ மனவளக்கலையால நம்மை பற்றியும் இயற்கை பற்றியும் தெளிவான விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க ஔவையார். நம்முடைய உடலை, உயிரை, மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அசைந்து கெட்டது மனது, அசையாமல் கெட்டது உடல்னு மகான் சொல்வாங்க. மனது அசையாம இருக்கணும். ஆனா மனம் எப்பொழுதும் எண்ணங்களால் வியாபாரம் செய்து கொண்டே தான் இருக்குது. வாழ்க்கை என்னும் ரதத்தில் மனதை அரியணையில் ஏற்றக்கூடாது. அப்போது மனம் அரியணையில் ஏறி நம்மை அதன் இஷ்டத்துக்கு ஆட்சி செய்கிறது. இதுக்கு காரணம் விழிப்புணர்வு இன்மைதான், நம் கவனமின்மைதான். தான் ஓசோ சொல்றாரு, கவனம் என்னும் ஆயுதம் ஏந்துங்கள், மனம் அடிபணிந்து விடும், மனதின் ஆட்டம் மறித்து விடும், அப்போது உங்கள் விருப்பம் என்னவோ அப்படியே வாழும் திறமை உங்களுக்கு வந்துவிடும். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேறு என்ன தடை அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம தவம் என்றால் மனதை ஒரு நிலைப்படுத்துறது தான். ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாது இருத்தல் தான் தவம்னு மகான் சொல்றாங்க. அப்ப தவம் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தா, தினந்தோறும் நம்ம சமையலறையில பாத்திரத்தை உபயோகிக்கிறோம். அதை சுத்தம் செய்து வைத்தால் தான் அடுத்த நாள் உபயோகிக்க நன்றா இருக்கும். அதே போலதான் மனதையும் கூட நாம் தினந்தோறும் தூய்மை செய்து அதன் நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். எப்பொழுதுமே மனதை அலைய விட்டு வாழ்வின் நலன்களை கெடுத்துக்கொள்றோம். அப்படி இல்லாம மனதை சரியான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தவம் அவசியம். 6வது அறிவை பெற்ற மனிதர்கள் அறிவின் முழுமையை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்வே தன்னை அறிதல், அதாவது இறைநிலை உணர்தல் பயணமாகும். இதை ஆங்கிலத்தில் ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் ரியலைசேஷன், ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் காட் ரியலைசேஷன் என்று சொல்லலாம். கடவுளை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணம்தான் மனிதனுடைய வாழ்வின் நோக்கம். அதுதான் பிறவி பயனை அடைதல். இப்போ வாழ்வின் நோக்கம் அறிவில் முழுமை பெறுவது, துன்பம் இல்லாமல் இன்பமாக நிறைவான வாழ்க்கை வாழ்வது, அறநெறிப்படி வாழ்வது. அதற்கு இயற்கையின் ரகசியத்தை உணர்ந்தால்தான் இன்பமாக வாழ முடியும். நம்ம எப்பொழுதுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே தான் செயல்படுறோம். மனம் 5 புலன்கள் வழியாக சிதறிக்கொண்டு இருக்கிறது. அந்த புலன்களை அதன் வழியில் செல்ல விடாது மனதை ஒருமுகப்படுத்துவது, அதாவது புலன் அறிவினை உயிரிலே ஒடுக்க தவம் செய்ய வேண்டும். இப்ப தவத்துல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 உணர்வை அழுத்தம் என்ற ஓருணர்வாக ஆக்குகிறோம். ஜீவகாந்த செலவில் மனம் இன்ப துன்பமாக இயங்குது. புலன் வழியாக அதிகமாக செலவழித்தால் துன்பம், அளவோடும் முறையோடும் இருந்தால் இன்பம் கிடைக்கிறது. இதைதான் திருவள்ளுவர் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தருவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்றார். புத்தட்டவே ஒருத்தர் நீங்கள் யார், துறவியா, கடவுளா, மனிதனா என்று கேட்டாராம். அதுக்கு புத்தர் சொன்னாராம், நான் முழுமையான விழிப்புணர்வு பெற்றவன் என்று சொன்னாராம். அப்ப நாம் நம்முடைய புலன்களை விழிப்பு நிலையில் வைக்கணும். அதற்கு மனதை உணர வேண்டும். இறைநிலைதான் நானாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது என்பதை அறிந்தால்தான் மெய்ப்பொருள் உணர்வு பெற முடியும். நம் மனம் பக்குவப்பட குறிப்பிட்ட வயதில் தீட்சை எடுக்கணும். குரு தனது ஆற்றலை கொண்டு தீட்சை கொடுக்கும் போது மனிதனை உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு கொண்டு வருகிறது. அப்ப தவம் செய்யும் போது சில சமயம் மனம் ஓடுகிறது அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் ஓடி ஓடி திரும்பி திரும்பி தவம் செய்ய நிலைக்கே வந்துரும். மன அலைச்சூழல் 14க்கு மேல் சென்றாலும் மறுபடியும் நம்ம தவம் ஏற்றும் போது மனம் அமைதி நிலையில், அதாவது ஆல்பா அலைக்கு வருகிறது. இப்போ உதாரணமா கபடி விளையாடுறாங்க, ஒரு கோடு போட்டுக்கொண்டு எதிர்பக்கம் போய் ஒருத்தர் போய் அப்படி சுற்றிட்டு மீண்டும் அந்த கோட்டருகே வர்றாங்களே, அதே போலதான் மன ஓட்டத்தை கூறலாம். கோட்டின் நினைவும் இருக்கணும், அதே மாதிரி எதிர்பக்கம் போய் அந்த ஆளை தொட்டு விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறது. அப்போ அந்த அளவுல கவனமா இருக்கணும். அப்போ அந்த தன்மை
ஆகினையில நம்ம தவம் செய்யும்போது உண்டாகுது. இததான் மகான் ஒரு கவியில சொல்வாங்க. "ஒன்றி ஒன்றி நின்ற அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்களெல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம்" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தவத்தை உணர்ந்து நம்ம செய்யும் போதுதான் அந்த தவத்தின் வலிமையையும் நம்ம உணர முடியும். நமது உயிராற்றலை மனப்பூர்வ மத்தியில் கவனிப்பது தான் நம்ம ஆகினை தவம்னு சொல்றோம். தந்தை தாய் ஈருயிர் சேர்க்கையால் பருவுடல் தோன்றியது. அந்த ஈருயிர் சேர்க்கையால் உண்டான உயிரோடு பாலுக்கு உரை ஊற்றுவது போல குருவின் உயிராற்றலும் சிறிது சேரும் போதுதான் உடலோடு எடுத்த பிறவி மாத்திரமன்றி அறிவுக்கும் பிறவி உண்டாகுது. அன்னவர் உணர்த்திய ஆக்கினை சக்கர அசைவில் சுழலில் அறிவை கொடுத்து என் அறிவு ஓர்மையில் நிலைத்து நின்றது என்று மகான் சொல்வாங்க. அப்ப தவம் செய்யும் போது மனம் விழிப்பு நிலையில் நிலைத்து நிற்குது. முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் கணித்து அளவோடும் முறையோடும் புலன்களை பயன்படுத்தும் தகமை நாளுக்கு நாள் ஓங்கி வளருது. அதே மாதிரி ஆகினையில தவம் செய்யும்போது பிட்யூட்டரி சுரப்பி நல்லா வேலை செய்து ஆகாமிய கர்மம் நீங்குகிறது. அடுத்து துரியம். இது மிக அற்புதமான ஒரு உயிர் மையம். புறமனம் ஆகினையில ஒடுங்குது, துரியத்துல நடுமனம் ஒடுங்குகிறது. இங்க பீனியல் சுரப்பி நன்கு இயக்கம் வருது. துரிய தவத்திற்கு பிரம்மரந்திரம் என்ற பெயரும் உண்டு. இறைநிலையை நோக்கி போகும்போது துரிய நிலையை வாசல் படி என்று சொல்வாங்க. அப்போ அதனாலதான் துரிய நிலையை பிரம்மரந்திரம்னு அழைக்கிறாங்க. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம், வலமாம் சுற்றாகும் அச்சமே அறிவிற்கோர் வியப்பு காணும்னு மகான் சொல்றாங்க. இப்ப நம்ம துரிய தவம் செய்யறதுனால எது வாழ்க்கைக்கு தேவை, எது தேவையில்லை என்பதை நம்ம அறியக்கூடிய தன்மை மனதிற்கு கிடைக்கும். ஆகாமிய பிராரப்த கர்மம் நீங்குது. நம்ம எண்ணும் உயரிய எண்ணெல்லாம் பல பேர் உள்ளத்துல பிரதிபலிக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய சங்கல்பங்களும் வாழ்த்துக்களும் நன்கு செயல்படுது. அதே மாதிரி இறுதியா துரியாதீத தவ பயிற்சி நமக்கு அளிக்கப்படுது. குண்டலினி யோகத்தின் முடிவான உச்ச நிலைதான் துரியாதீதம் என்ற தவ நிலையாகும். தான் தானாகவே நின்று உயிர் துரியாதீதத்தில் தன் மூலத்தை அறிகிறது, தனது மூலமாகவே ஆகிவிடுகிறது. இறைநிலையாகவே சுத்த வெளியாகவே மாறி நிற்குது. நாம் இறைநிலையை உணரும் போதுதான் மனம் பழுங்கி போல ஆகும். துரியாதீதத்துல சுத்த வெளியோடு இணையும் போது முற்று அறிவு பெறுறோம். நாம் மூலத்தோடு ஒன்றுகிறோம், ஆன்ம தூய்மை பெறுகிறோம். நம்முடைய ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் என்ற 3 கர்மங்களும் நீங்குது, வீடு பேறு கிடைக்குது. அப்ப தவம் என்பது கண்களை மூடிக்கொண்டு இருப்பதல்ல, இறைநிலையோடு இணையும் தன்மை. தவம் செய்வதற்கு பயிற்சி வேண்டும், முயற்சி வேண்டும். முயற்சி செய்யும் போதுதான் வளர்ச்சி ஏற்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தவம் நல்ல செய்வதற்கான சான்று தனக்கு வந்த துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் தான். இதைதான் திருவள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னு சொல்றார். அப்ப தவம் செய்யும் போது மனமானது புலன்கள் வெளியே செல்வது நின்று உள்முகமாக செல்கிறது. இதனால ஜீவகாந்த செலவு தவிர்க்கப்படுகிறது, உயிரோட்டம் அமைதி பெறுது, நுண்மையாக அது இயங்க தொடங்குது. எதை நினைக்கிறோமோ அது நடக்கிற அளவுக்கு ஒரு பேதமில்லாத மன திருப்தியாக அமைதியாக உண்மையை உணர்கின்ற அளவுக்கு சிந்திக்கும் அளவுக்கு மனம் அமைகிறது. இவ்வாறு பழக பழகதான் அறிவு பேரறிவு நிலையை தொடுவதற்கு உரிய ஒரு நுண்மை நிலை உண்டாகும். அந்த நுண்மையிலிருந்து இறைநிலையை அறியக்கூடிய வகையில அறிவுக்கு ஒரு திருப்பம் திறமை உண்டாகிறது. இப்போ தியானம் என்பது அன்பு, நெருக்கம், படைப்பாற்றல், விரிவாக்கம், இதன் வாயில் கதவுன்னு சொல்லுவாங்க. அப்ப தவம் செய்து இறைநிலையோடு இணையும் போது மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்கிறது. தவ பயிற்சியினால் நுண்மான் நுழைவுலன், பெருந்தகமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்பு திறன் என்ற 5 குணநலன்களையும் பெறுகிறோம். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு சன்னியாசி எளிமையாக வாழ்ந்தார்.
அவருக்கு ஆடம்பரமே பிடிக்காது. மற்றவங்ககிட்ட போய் தேவையில்லாம பழக மாட்டாரு. எளிமையா, அமைதியா மலைப்பகுதியில தனியா தவம் செய்து வந்தாரு. அவர் எப்போதுமே எல்லா உயிர்களும், மனிதர்களும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பார். பல ஆண்டுகள் தவம் செய்து ஞானம் பெற்று, ஞானத்துல முதிர்ச்சி பெற்றார். இவருடைய இந்த பரிசுத்தமான நிலையை பார்த்து தேவர்கள்லாம் அவரை பார்க்க வந்தாங்களாம். அவருடைய இந்த ஞான வாழ்வை பாராட்டி, அவரிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவர் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அவங்க திரும்பவும் கேட்குறாங்க, நீ நோயாளியை தொட்டவுடன் மற்றவர்கள் நோய் குணமாகிவிடும் என்ற சித்தியை தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவரு அது படைத்தவர் வேலை, அவரே எல்லாரையும் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ உலகம் முழுவதும் உன்னுடைய புகழ் பரவ செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தையை போல சிரித்துக்கொண்டு அமைதியாக நான் இந்த நிலையை அடைந்தது போதும் அப்படின்னு சொன்னாராம். அப்படினால தேவர்கள் விடுறது மாதிரி இல்ல. அவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்க நினைச்சு, இவர் எங்கு சென்றாலும் அந்த இடத்துல எந்த உயிர் துன்பப்பட்டாலும், இவர் உடலில் உள்ள அலை அவர்கள் மீது படும்போது மற்றவர் துன்பம் நீங்க வேண்டும் என்று வரமருளி சென்றார்களாம். அப்போ அதன் பிறகு இவர் செல்லும் இடங்கள்லாம் உள்ள மக்களின் துன்பங்கள் நீங்கும்போது, உங்களால் எங்கள் துன்பம் நீங்கியது அப்படின்னு அவர்ட்ட வந்து சொல்லுவாங்களாம். அவர் வந்து அமைதியா எதையுமே கண்டுகொள்ளாம செல்வார். இதுதான் தவ வாழ்வு வாழ்பவர்களின் இயல்பான தன்மை. தவம் செய்து நாம் இந்த நிலைக்கு வர வேண்டும். அததான் பாரதியார் சொல்வாரு, செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். திருவள்ளுவர் சொல்வாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டுன்னு. உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவற்றையுமே வினைப்பதிவுகள் இருக்குது. இந்த தீய வினைப்பதிவுகள் அனைத்தும் வாழ்க்கையில சிக்கல்களை உண்டு பண்றதுனால அவற்றை நம்ம தவமும் அறமும் செய்துதான் நீக்கணும். வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார். அப்ப வினை பயனிலே இருந்து விடுபடுவது எப்படி என்ற ஆராய்ச்சியின் பயன்வதாக அதை போக்குவதற்கு மகான் கொடுத்த பயிற்சி முறைதான் குண்டலினி யோக சாதனை. அப்ப எப்போதுமே மனம் புறத்தை தெரிந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை போல வடிவமும் குணமும் அடைகிறது. மனதின் மூலமாக நம்ம புலன்கள் மூலமாக என்னென்ன அனுபவம் வருகிறதோ அவ்வளவும் அப்படியே கருமையத்துல பதிவாகி மீண்டும் மீண்டும் எண்ண ஆர்வமாகவும் உடலிலே செயல் ஆர்வமாகவும் மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பதிவுகளில் நன்மை தரத்தக்கவையும் உண்டு, தீமை பயக்கத்தக்கவையும் உண்டு. அப்ப நன்மையான பதிவுகளை வைத்துக்கொண்டு தீமையான பதிவுகளை போக்கிக் கொள்ளணும். தீய பதிவுகளினால் தான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டாகுது. நல்ல பதிவுகள்லாம் நம்ம நோயின்றி வாழ, பிறருடன் அன்புடன் வாழ, அறிவை உயர்த்து கொண்டு இறைநிலை உணர்வை, இயற்கை இன்பத்தை அனுபவிக்க செய்யுது. எனவே தவத்தின் மூலம் நற்பதிவுகளையே நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். எண்ணங்களையும் செயல்களையும் நல்ல முறையில் வளர்க்க 3 தத்துவங்கள் உள்ளன. அவைதான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். உள்ளதை உணர்தல் என்றால் இயல்பாக இருக்கின்ற இறைநிலையை எல்லாம் வல்ல பரம்பொருளை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை உணர்தல். நல்லவை செய்தல்னா துன்பம் தராத இன்பம் தரத்தக்க நல்ல செயல்களை செய்தல். அல்லதை விடுதல்னா தீமை தரத்தக்க செயல்களை விட்டு விடுதல் வேண்டும். இவற்றிற்காக அகத்தவம் அகத்தாய்வு நம்ம மேற்கொள்ளணும். அடுத்தது தவ வாழ்வு என்பது உடல் மற்றும் மனதை மேம்படுத்தும் ஒரு வாழ்க்கை முறைதான். இது தியாகம், தியானம், விரதம் மற்றும் அகத்தாய்வு போன்ற பல்வேறு வழிமுறைகளை உள்ளடக்கியது. கிருஷ்ண பரமாத்மா தவ வாழ்க்கை என்றால் காட்டிலும் மலையிலும் சென்றமர்ந்து செய்யும் சாதகமாக நாம் நம்மில் பலரும் விளங்கி கொண்டிருக்கிறோம். அது துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் விதிக்கப்பட்ட விஷயமாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் தவம் என்பது உடல், வாக்கு, மனம் இந்த 3இல் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய உயர்ந்த வாழ்க்கை என்று சொல்றார். அப்போ உடலால் செய்யப்படும் தவம் அப்படின்னு பார்த்தா ஞானிகள், தேவர்கள், மகான்கள் ஆகியோரை பூஜித்தல், தூய்மை, நேர்மை, பிரம்மச்சரியம், அகிம்சை ஆகியவை. அப்ப வாக்கினால் செய்யப்படும் தவம் என்னன்னு பார்த்தா பிறன் மனதை துன்புறுத்தாத இனிமையும் பயன்படுவதும் உண்மையானதுமான பேச்சும் வேதம் ஓதுவதும் ஆகும். மனதால் செய்யப்படும் தவம் மனமகிழ்ச்சி, அமைதியான இயல்பு, மௌனம், ஆன்மாவை தவிர வேறொன்றும் நினைக்காமை உள்ள தூய்மை ஆகும்.
அப்ப உடல், வாக்கு, மனம் இந்த 3 வகையிலும் கடைபிடித்து வாழ்வதுதான் தவ வாழ்க்கை. தவ வாழ்வு என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்காக உடல், வாக்கு, மனதால் செய்யப்படும் தியாகங்கள், விரதங்கள், தியானம் மற்றும் பிற சாதனைகளை குறிக்கிறது. இது சுய கட்டுப்பாட்டை வளர்ப்பதன் மூலமும், மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துவதன் மூலமும் ஆன்மீகம் மற்றும் மன ஆற்றலை வளர்ப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறையாகும். மனதை உள்முகமாக திருப்பும் உள்நோக்கிய தவம்தான் அகத்தவம். உயிரை உணர அகத்தவமே உறுதுணையாகும். அகத்தே கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்கிறார் திருமூலர். அப்போ மனம் அகமுகமாகி தன்மீது குவிவதுதான் தவம். அங்கே மனதின் எண்ண அலைகள் எல்லாம் ஓய்கின்றன. ஒரு அற்புதமான ஓய்வை நாம் பெறுகிறோம். மிக ஆழ்ந்த உறக்கம் கூட இத்தகைய ஓய்வை நமக்கு தராது. இந்த தியான முறையால் தான் இன்று எல்லா விஞ்ஞான புதுமைகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இடைவிடாத பயிற்சியால் அடையக்கூடியது இறைநிலை உணர்வு. அப்போ தவ வாழ்வு நம்ம பற்றி இன்னொரு கதை பார்க்கலாம். ஒரு ஆசிரமத்துல ஒரு துறவி வாழ்ந்து வராரு. அவர்கிட்ட ஒரு பண்டிதர் ஒருத்தர் யோகா, தியானம் என்று ஏதாவது கற்றுக்கொள்ளலான்னு அந்த துறவிகிட்ட வராரு. அப்ப துறவிகிட்ட யோகா, தியானம் எல்லாம் எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. துறவி சொல்றாரு பண்டிதர்கிட்ட, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. சரி வந்துட்டீங்க, உங்க விருப்பத்துக்காக என் கூட கொஞ்ச நாள் இந்த ஆசிரமத்துல வேண்டுமானா தங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பண்டிதரும் அப்படியே தங்குறாரு. சில நாட்கள் கழிந்தன. துறவி பண்டிதர்கிட்ட கேட்கிறாரு, இங்க இருந்த சில நாட்கள்ல என்னிடம் இருந்து ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு பண்டிதர். அப்ப அவர் சொல்றாரு துறவிட்ட, நீங்க எல்லாரையும் போலதான் தோட்ட வேலை செய்யறீங்க, எல்லாரையும் போல குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, எல்லா வேலைகளையும் செய்றீங்க, அவ்வளவுதான். அதுல கற்றுக்கொள்வதற்கு வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு பண்டிதர் சொல்றார். இப்ப துறவி சொல்றாரு, நான் குளிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழாது நீர் முழுவதும் என் உடல் மீதே விழும். அவ்வளவு கவனமாக நீரை உடலின் மீது ஊற்றுவேன், நீரோடு ஒன்றி விடுவேன். அதே போல உணவு உண்ணுதல் உட்பட தேநீர் அருந்துதல், மலர் பறித்தல், தோட்ட வேலை செய்தல் போன்ற அனைத்து செயல்களிலும் என்னை லயப்படுத்திக் கொள்வேன். நான் செய்யும் செயல்களிலும் மனம் ஒன்றி செய்தால் அதுதான் தியானம், அதுதான் யோகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எந்த செயல் செய்தாலும் அதுவாகவே மாறிவிட வேண்டும். அதுதான் தவ வாழ்வு. அததான் மகான் சொல்லுவாங்க, எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இப்போ தவம் என்ற மலர் மலர்ந்தாதான் அங்கே அன்பு மலரும். தவம் என்பது நம் அனுபவத்தில் அகநோக்கிய பயணம். நம்முள்ளே சென்று ஆழ பதிந்து அனுபவிக்கும் ஆனந்த அனுபவம். நல்ல விதையை பண்படுத்திய நிலத்தில் போட்டு நன்றாக நீர் பாய்ச்சி உரமிட்டு காவல் காத்தாதான் செடி வளரும். அதுபோல மகான் கொடுத்த தவம் என்ற வித்தை ஒழுக்கம் என்ற உரமிட்டு ஆராய்ச்சி என்ற நீர் விட்டு அறிவை ஒன்றும் அகத்தவம் செய்தால் விளைவாக ஞானம் கிடைக்கும். யஜுர்வேத மகாநாராயண உபனிஷதம் தவத்தின் 6 கூறுகளை விளக்குது. அதாவது உண்மை பேசுதல், நல்ல நூல்கள் கற்றல், அதாவது பகவத்கீதை, திருக்குறள் போன்ற நூல்களை படித்தல், அமைதியை கடைபிடித்தல், தன்னடக்கமாக இருத்தல், உதவி தேவைப்படுவோருக்கு உதவுதல், தியாக மனப்பான்மையோடு செயல்படுதல். தவம் என்பது ஆழ்ந்த தியானம் மற்றும் முறையான ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்வது. தனக்காக மட்டுமே தவம் மேற்கொள்கிறவர்கள் மத்தியில் தன்னை தேய்த்து மற்றவர்களுக்காக அருந்தவம் புரிகின்ற அவதார மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த புன்னகை தென்றலில் பல இதயங்கள் மலருது. அது நம்ம மகான் உதாரணம் எடுத்துக்கலாம். எல்லா மகான்களும் அந்த நிலையில தான் இருக்காங்க. நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலையும் தவமா செய்யணும். டீ காஃபி குடிச்சா கூட அமைதியா மகிழ்ச்சியோட அருந்தணும். சோகங்களை கூட சுகங்களாக்கி, வருத்தங்களை கூட திருத்தங்களாக்கி, கோடையை கூட குளிர் தென்றலாக்கி, பட்டினியை கூட விரதமாக்கி அந்த செயலில் தன்னை கரைப்பவர்களே தவ வாழ்வு வாழ்பவர்கள். தியான ஆற்றல் வளர வளர மன ஆற்றலும் வளர்கிறது.
அதை இறைவனையும் உறுதியாக பற்றிக் கொள்கிறது என்று பதஞ்சலி யோக சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தவநிலையில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி பிறருக்கு செலுத்தி வாழ்த்தினால் நம்முடைய ஜீவகாந்த அலை அவர்களுடைய மனதில் உடலில் பாய்ந்து அவர்களின் பிரச்சனையை தீர்த்து கொள்ள உதவும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, குறைபோக்கும் குண்டலினி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடும் உறையும், மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி அனுபவிக்கும் நிலைக்களமாம் இறைவனது திருநிலையில் இணையும். அப்போ இன்ப துன்ப வெறுப்பு இவை கடந்து நிறைவு பெறும் தீயவினை அகலும், வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயற்கை பற்றிய உண்மைகளை அறிய மன ஓர்மை முதன்மையானது. ஆழ்மனதையும் பிரபஞ்ச அறிவையும் திறக்கும் நல்ல திறவுகோல் தவம் மட்டுமே. பிரார்த்தனை, ஆழ்நிலை தியானம், யோகம் இவையெல்லாம் பத்திரமான திறவுகோல்கள் என்று டாக்டர் MS உதயமூர்த்தி சொல்றார். மாணிக்க வாசகர் இறைவன்கிட்ட கேட்கிறார், வேண்டத்தக்கது நீ அறிவாய், நீ வேண்டாமல் முழுதும் தருவாய் அப்படின்னு வேண்டார். திருவள்ளுவர் சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் வாழ்பவன் வானுலகத்தில் வாழும் தேவர்களுள் ஒருவனாக வைத்து மதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றார். இப்போ மனித பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் கடமை ஈகை என்னும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வே தவ வாழ்வாகும். அதனால மகான் எப்பொழுதுமே என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, உற்றுற்று பார்த்திடு உன்னை உலகை, பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன் பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாகிவிடும். நம்ம தவம் செய்யும் நேரத்துல மட்டும் இல்லாம எப்பொழுதுமே ஆகினையிலேயோ துரியத்திலேயோ மனது வைக்கணும். அந்த நிலையிலேயே விழிப்புடன் ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும் போது எல்லா செயல்களும் நன்மை தருவதாக தான் அமையும். நாம நாள்தோறும் மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை குருவின் நினைவோடு செய்து தவ வாழ்வில் மேன்மை அடைவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பான விளக்கங்கள் அம்மா. மகரிஷியோட கவி, திருமூலரோட இது பாரதியார், மாணிக்க வாசகரன் அந்த குறைஞ்ச நேரத்துல பல மகான்களுடைய கவி, அதனுடைய விளக்கம், அப்புறம் தவ வாழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 சின்ன கதைகள். அதோட அது மட்டும் இல்ல, தவ வாழ்வின் அவசியம், அப்புறம் அதனுடைய பயன்கள் என்ன, எல்லாத்தையுமே தவ வாழ்வு எவ்வளவு முக்கியம், தவம் செய்வது எப்படி இருக்கணும், நெற்றியிலே உச்சியிலே ஞாபகமா இரு அப்படிங்கிறது எப்பவுமே மகரிஷி நம்ம கிட்ட அப்படி இருக்கணுங்கிறதையும் நிறைவாக சொல்லி ரொம்ப சிறப்பான விளக்கங்கள். நன்றி, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை உரை அளித்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சுயம்பு கனி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பம் அருள் பேராற்றல் மெய்னார் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் இடம்பெறும். அதனை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும்,
அல்லாமை, கடன், வறுமை, களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வு நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.